முடக்கு அப்படிங்கிறது சூரியன் என்ற நட்சத்திரத்தை வச்சு சொல்கிறது. இப்போ ஒரு 11ஆம் பாவம் அதில் வந்து முடக்காயிடுச்சு. அப்போ 11ன்னா லாபஸ்தானம் இல்லையா? அப்போ லாபம் கிடைக்காத ஒரு வேலையாக இருக்கும். இப்போ சனி பகவான் முடக்கமாக இருக்குது, இல்லை சூரியனே முடக்காக இருக்குது. ஒரு பாவத்தை முடக்கி தனக்குள்ளே வச்சுக்கிறது. இப்போ முடக்கு தோஷம் இருக்குன்னு நான் தெரிஞ்சதுக்கப்புறமா அதுலேருந்து நான் எப்படி வெளியில் வர்றது? அப்போ எந்த பாவமோ எந்த கிரகமோ அந்த அதிபதியான தெய்வத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்து ரெகுலராக போயிட்டு வாங்க, உங்கள் முடக்கு தோஷம் நிவர்த்தி ஆகிடும். மேம், இன்றைக்கி நிறைய பேர் பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் சொல்கிறாங்க. இதில் வந்து இப்போது ரீசெண்டாக நிறைய பேர் அதிகமாக சொல்கிற ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, முடக்கு தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த முடக்கு தோஷம்னா முதல்ல என்னன்னு சொல்லிடலாமா? முடக்கு அப்படிங்கிறது சூரியன் என்ற நட்சத்திரத்தை வச்சு சொல்கிறது. மெயினான விஷயம் அப்படிதான். சூரியன் எந்த நட்சத்திரத்தில் இருக்குது, அந்த நட்சத்திரத்தில் எண்ணி வர மூல நட்சத்திரத்தில் பூராட நட்சத்திரம் அடுத்ததுலேருந்து எண்ணி வர எத்தனாம் இடம் அப்படின்னு பார்த்து அதுக்குண்டான என்ன பாவம் என்ன கிரகம். ஓகே, அப்போது அந்த நட்சத்திரத்தை பொறுத்து தான் நம்ம வந்து முடக்குன்னு சொல்கிறோம். இந்த முடக்கு அப்படிங்கிறது வந்து ஜாதக ரீதியாக கொண்டு வரப்பட்டது. அப்போ இந்த முடக்கில் வந்து இப்போ ஒரு 11ஆம் பாவம் அதில் வந்து முடக்காயிடுச்சு. அப்போ 11ன்னா லாபஸ்தானம் இல்லையா? அப்போ லாபம் கிடைக்காத ஒரு வேலையாக இருக்கும். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்துட்டு அந்த ஸ்தானம் லாபத்தை கொடுக்காது. எந்த கிரகம் முடக்காக இருக்குது, இப்போ சனி பகவான் முடக்கமாக இருக்குது, இல்லை சூரியனே முடக்காக இருக்குது, இப்படி திதிகளெல்லாம் சொல்கிறோம் சூனியம் அப்படிங்கிற மாதிரி. அப்போ இந்த முடக்குங்கிறது ஒரு பாவத்தை முடக்கி தனக்குள்ளே வச்சுக்கிறது. அப்போது இப்போ 1 2 கட்டம் இருக்குது, 3ஆம் கட்டம் முடக்குனா 4ஆம் கட்டத்துக்கு போக முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த 2லேயே இருப்பாங்க. அப்போ பணம் இருந்தாலும் வீடு வாங்க முடியாது, பணம் இருந்தாலும் கார் 4ஆம் இடத்துக்கு போனால் தானே அடுத்தடுத்து பண்ணுவீங்க. அப்போ இந்த 3ஆம் இடத்துல என்ன முடக்கு இருக்குது, என்ன கிரகம் இருக்குது, அது எதை நிவர்த்தி செய்தால் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகலாம். இதுதான் முடக்கு தோஷம். இன்றைக்கி வந்து அது தெரியாமல் தான் நிறையா பேர் வந்து நம்ம ஒவ்வொரு விஷயங்கள் எங்கிட்ட பாரு எல்லாம் இருக்கான வீடு வாங்க முடியல, கார் வாங்க முடியல, இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. இப்போது 5ஆம் இடம் முடக்காக இருக்குது. இப்போ இந்த 5ஆம் இடம் முடக்கு அப்படிங்கும்போது எல்லாமே இருக்குது. உனக்கு ஹார்மோன் பிரச்சனை இல்லை, கர்ப்பப்பை நல்லா இருக்குது, செமன் நல்லா இருக்குது, ஆனால் உன்னால் குழந்தை பெற்றுக்க முடியல. அப்போ அந்த 5ஆம் இடம் முடக்காகும் போது தான் நீ வெற்றிங்கிற 6ஆம் பாவத்துக்கு போக முடியும். புரியுதுங்க? இது என்னன்னா முன்பின் இப்படி சனி பகவான் வந்து ஒரு சந்திரனுக்கு முன்னும் பின்னும் இருக்கிறது 7.5 சனின்னு சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து கும்பராசியில் கும்பத்தில் சந்திரன் இருந்தால் யாராருக்கெல்லாம் 7.5 சனி? மகரத்துக்கும் மீனத்துக்கும் 7.5 சனி, முன்னும் பின்னும். அதே மாதிரி தான் இந்த முடக்கையும் நம்ம எடுத்துக்கணும். அடுத்த கட்டத்தை நான் எட்ட முடியல. அப்போ இந்த முடக்கு அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயந்தான் ஜாதக கட்டத்தில். அப்போ அதுக்கு கோயில்கள் எல்லாம் நிறையா இருக்குது. ஓகே, முதல்ல இந்த முடக்குன்னு சொல்கிறீங்கள, இப்போ எனக்கு வந்து முடக்கு தோஷம் இருக்குது அப்படின்றத நான் முதல்ல எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? ஜாதகத்தை வச்சு உங்கள் ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த நட்சத்திரத்தில் இருக்குன்னு வச்சு அதோடைய ஒரு கணக்கின் வெளிப்பாட்டில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகே மேம், ஓகே. இப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பிரச்சனைகள் நடக்குது. நான் ஒரு ஜோதிடத்தையோ போகிறேன் பார்க்குறேன் அப்படின்னாலுமே வந்து நிறைய பேருக்கு வந்து ஃபஸ்ட்டு அந்த இது தெரியாதுல்ல, என்னடா நமக்கு இப்படிலாம் பிரச்சனை வருதுன்னு மட்டும்தான் அவங்களுக்கு தோணும். கண்டிப்பாக அதை தாண்டி வந்து நமக்கு முடக்கு தோஷம் இருக்கான்றதே தெரியாது. இப்போ முடக்கு தோஷம் இருக்குன்னு நான் தெரிஞ்சதுக்கப்புறமா அதுலேருந்து நான் எப்படி வெளியில் வர்றது? இப்போ அதுக்கு தான் நீங்கள் எக்ஸாம்பிள், நீங்கள் முடக்கு தோஷம் எனக்கு இருக்கா இல்லையாங்கிறத நீங்கள் எதுவுமே பார்க்க வேண்டாம். ஃபஸ்ட்டு ஒரு ஜாதகத்தை வலிமைப்படுத்துறது எப்படின்னா, உங்களுடைய லக்னத்திலிருந்து சூரியன் எத்தனாம் இடம், ஒரு சூரியன் நிற்பார் இல்லையா? இப்போ சூரியன் வந்து 10ல் இருக்கார், தொழிலில் நிற்கிறாரு. சூரியன் 4ல் இருக்கார், வீட்டு ஸ்தானத்தில் இருக்கார். சூரியன் இந்த மாதிரி சூரியன் எந்த இடத்துல இருக்குது, இந்த சூரியன் எந்த இடத்துல நிற்குதோ அந்த இடம் பலமாக இருக்காது. எல்லாரும் சொல்லுவாங்க பலம் இருக்கும் அப்படின்னு, பலம் இருக்காது. சூரியன் எந்த நட்சத்திரத்தில் வேலை செய்கிறார், எக்ஸாம்பிள் வந்து சூரியன் வந்து ஒரு மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் வேலை செய்கிறார். அப்போ இந்த மிருகசீரிஷ நட்சத்திரம் யாருடைய அமைப்பு? செவ்வாய் பகவான். புரியுதுங்களா? அந்த செவ்வாய் பகவானுக்கு யார் அதிபதி? முருகர். இப்போ புதன் நட்சத்திரத்தில் இருக்காருன்னா புதன் யார் அதிபதி? பெருமாள். சுக்கிர நட்சத்திரத்தில் இருந்தால் அம்பாள். ராகு நட்சத்திரத்தில் இருந்தால் நாகதேவதை. கேது நட்சத்திரத்தில் இருந்தால் முன்னோர்களும் ஜீவசமாதியான சித்தர்களும்.
இப்படி ஒவ்வொரு விஷயங்கள் நம்மளுக்கு இருக்குது. சனி பகவான் இருந்தால் கருப்பராயர், ஈஸ்வரன், இந்த மாதிரி ஒரு விஷயம். சனி பகவான் இருந்தால் நம்ம ஈஸ்வரனையும் கும்பிடலாம். அப்போ எந்த பாவமோ எந்த கிரகமோ அந்தத்துக்கு அதிபதியான தெய்வத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்து ரெகுலராக போயிட்டு வாங்க, உங்கள் முடக்கு தோஷம் நிவர்த்தி ஆகிடும். ஓகே, புரியுதுங்களா? ஏன்னா அந்தனுடைய பிடியில் தானே அவங்க இருக்காங்க. அவங்க என்ன நட்சத்திரத்தில் இருந்துதான் எண்ணி வர அப்படின்னு போடுறாங்க. அது உங்களுக்கு தேவையில்லை, அது நாங்கள் தான் சொல்லி உங்களுக்கு தெரியும். அப்போ நீங்கள் இருக்கிறது எந்த நட்சத்திரத்திலே சூரியன் இருக்கு. ஏன்னா சூரியன் மட்டும்தான் கதிரவன். அவர் பிரகாசம் இப்படி ஸ்ப்ரே பண்ணாதான் அத்தனை கிரகங்களும் பவர் ஆகும். அப்போ விதி கதி மதின்னெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா? அப்போது ஃபஸ்ட்டு விதி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா லக்னம். மதி என்றால் சந்திரன், கதி என்றால் சூரியன். அப்போது இந்த சந்திரனும் லக்னம் கெட்டு போனாலும் உங்களுக்கு சூரியன் பாதுகாப்பாருன்னு. அப்போ அவர் எந்த நட்சத்திரத்தில் இருக்காரோ அந்த தெய்வத்தை வழிபட்டால் மட்டுமே போதும் அப்படிங்கிறது சொல்கிறேன். அது ஏதாவது ஒரு கோயிலை நீங்கள் தேர்ந்தெடுத்து 2 விளக்கு போட்டு நீங்கள் அப்படியே ஏதாவது ஒரு தொடர்ந்து நான் 27 நாள் போடுறேன், 48 நாள் போடுறேன், இல்லை வாரத்துக்கு ஒரு முறை போடுறேன் அப்படின்னா 100% உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற முடக்கு நிவர்த்தி ஆகிடும். ஓகே, இப்போ ஜாதகம் பார்த்து எனக்கு முடக்கு தோஷம் இருக்குன்றது. இப்போ நீங்கள் ஒரு ஆலய வழிபாடு சொல்கிறீங்க இல்லையா? முடக்கு தோஷத்துக்குன்னு பொதுவான பரிகாரங்கள் ஏதாவது இருக்காமா? நான் சொன்னது தான் பொதுவான பரிகாரம். அப்படி இல்லாமல் பண்ணீங்க அப்படின்னா அதுக்குன்னு ஸ்பெஷலாக உங்களோட என்ன கிரகமோ அதுக்கு உண்டான கோயில்கள் எல்லாம் இருக்குது. ஓகே, நிறைய கோயில்கள், எல்லா நட்சத்திரத்துக்குமே கோயில் இருக்குது. நட்சத்திரம் வைஸாக இருக்குது. ஓகே, எல்லா நட்சத்திர வைஸாகவும் உங்களுக்கு எது முடக்கோ அதுக்கு கோயில் இருக்குது. ஓகே, சூப்பர் மேம். இப்போ எனக்கு முடக்கு தோஷம் சரியாயிருச்சு அப்படின்றது எனக்கு எப்படி தெரியும்? இப்போ ஒரு விஷயம் நடக்கலை, நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உடனே நடக்கும். அப்போ எனக்கு அது நல்லா தான் இருக்குன்னு. இப்போ எனக்கு வருமானமே வரல. ஒருத்தர் வேலை செஞ்சு ஆஃபீஸ் போட்டு எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு. எனக்கு அது இன்கம் வரல. அப்போது ஒரு மாதிரி ஃபீல் ஆகுறீங்க. அப்போ நீங்கள் ஏதோ ஒரு கோயிலுக்கு போகிறீங்க, இல்லை நான் சொல்கிற ஒரு பரிகாரம் பண்ணுறீங்க, உடனே ஒரு 4-5 பேர் வராங்க. அப்போ உங்களுக்கு என்ன தெரியும்? பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும். அப்போ மக்கள் வராங்க, உங்ககிட்ட இன்கம் வருது, உங்களால் சேமிக்க வருது. அப்போ நான் பண்ண ப்ரேயர் எனக்கு சக்ஸஸ் ஆகிடுச்சு, என் முடக்கு கொஞ்சம் நிவர்த்தி ஆயிடுச்சு அப்படிங்கிறது விஷயம் இருக்குது. அடுத்தது முடக்கு அப்படிங்கிற வேர்டை என்ன? டவுன், முடக்கி போகிறது. அப்போது முடக்கமான ஆளுங்க இருக்காங்க இல்லையா? கால் இல்லாதவர்கள், கை இல்லாதவர்கள், ஊனமுற்றோர்கள்னு சொல்ல, அவங்களுக்கு ஏதாவது அவங்களுக்கு தேவையான விஷயத்தை வாங்கி கொடுங்க. இதெல்லாம் நீங்கள் ஜாதகமே பார்க்க வேண்டாம், உங்களுக்கு உடனே சரியாயிடும். அப்போ அவங்களுக்கு என்ன வாங்கி கொடுக்குறீங்க? சப்போர்ட் பண்ணி கொடுக்குறீங்க. இப்போ ஒருத்தருக்கு ஊனி நடக்கிறதுக்கு அந்த சப்போர்ட் பண்ணும்போது உங்களுக்கு அது ஏதாவது விதத்தில் உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா தானே கொடுக்குறீங்க. அந்த எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கும் கால் ஊன்றி நிற்கிறதுக்கு எல்லா விஷயமும் நடந்துடும். செருப்பு வாங்கி கொடுங்க. இதில் பொதுவான தன்னுடைய ஜாதகத்தில் முடக்கு எதுனே தெரிய வேண்டாம், செருப்பு வாங்கி கொடுங்க. உடல் ஊனமுற்றோர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. அவங்களுக்கு உதவி செய்ய 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 அவங்களுக்கு அது நிரந்தரமான ஒரு விஷயம். அந்த நிரந்தரமான விஷயம் நீங்கள் செஞ்சாலே போதும், கண்டிப்பாக நிவர்த்தி ஆகிடும். சூரியனை வச்சு தானே நம்ம முடக்கு சொல்கிறோம். அப்போ சூரியன் 7ஆம் இடத்துல நீசம், எங்கள் துலாம் என்ற ராசியில் நீசம். அப்போ துலாம் ராசியில் நீசம் ஆயிருக்காரு அப்படின்னா அது தராசு. யாருக்கா தராசு வாங்கி கொடுங்க. அப்போவும் உங்களுக்கு அந்த தராசு எடுத்து டிஜிட்டலில் வாங்கி கொடுக்கக்கூடாது. நம்ம எடக்கல்லோடு இருக்கக்கூடிய இந்த மீன் கடை அந்த மாதிரி விஷயங்கள், யார் எடக்கல்லோடு இருக்காங்களோ அந்த இது வாங்கி கொடுங்க. அது தூக்க உங்களுடைய வளர்ச்சி மேலே இருக்கும். ஓகே, அருமை மேம், அருமை. முடக்கு தோஷத்துக்கான பரிகாரங்கள், கோவில்கள்னு சொல்லிட்டு அதிலிருந்து வெளியில் வர்றதுக்கான ரொம்ப அழகான வழிகாட்டு முறைகள் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம்.